கடகராசிங்கிறது இளகிய மனது உடையவர்கள். ஒரு பாத்திரத்துல நீரை ஊத்தினா அந்த நீர் எப்படி இருக்கு, எந்த வடிவத்தில் இருக்கு, பாத்திரத்துடைய வடிவமா நீர் ஆயிடுறது. அந்த மாதிரி கடகராசி வந்து யாரோடு சேர்கிறார்களோ, யாரோடு பழகுகிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிவிடும். அவருடைய எண்ணங்கள் மாறும். நிறைய பாசம் வைப்பாங்க, அந்த பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. எப்பவுமே இப்படி ஒரு கேரக்டர். இவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம குரு பகவான் ராசியில் இருக்கிறத பேசுறோம். ஜென்ம குரு உச்சமடைகிறார், எல்லாமே உச்சமடைய போகிறார், எல்லாமே சரி. ஆனால் குரு பகவான் கடகராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. உச்ச குரு இருக்கிற போது உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிடணும். அது இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்னா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடகத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் அலங்கரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப நாளா எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த காதல் திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரும். இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் என்ன பண்றாருன்னா, நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா திடீர்னு ஒரு முன்கோபத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அப்போ அந்த கோபப்படுறதை இவங்க கம்மி பண்ணிக்கிட வேண்டிய ஒரு அவசியம் இவங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் பாருங்க, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா, ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இவங்க ராசிக்குள்ள இருக்கார். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம ராசிக்குள்ள அதிசாரமா போகிறார். அந்த காலகட்டத்தில் நல்ல பணவரவு இவர்களுக்கு வந்து சேரும். ஆக நல்ல பணவரவு, குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகக்கூடிய யோகம் எல்லாம் அந்த அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டத்தில் இவங்களுக்கு வருது. நல்ல ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகிறது.